ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பண்ண போனேன்னா பாருங்கள், இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டுட்டேன். நான் இஞ்சி பூண்டு போடுற வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு விழுது அது போட்டிருக்கேன். நான் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் போடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் ஓடி போய் செல்லு எடுத்துகிட்டு வந்தேன். சார்ஜர் போட்டிருந்தேன், ஓடி போய் எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள், இந்த காளான் வச்சுருக்கேன். சும்மா சிம்பிள் காளான் தான். அதுக்கப்புறம் காலையில் வந்து நான் தக்காளி சட்னி பண்ணி இட்லி ஊற்றுனேன். இங்கே பாருங்க, இட்லி ஊற்றி எல்லாம் தீந்துருச்சு. எல்லாம் சாப்பிட்டு போயிருக்காங்க. இன்னும் ஒரு 2 இட்லி இருக்குது. இன்னும் 2 இட்லி இருக்குது. இந்த மாவு இருக்குது. சரி, கொஞ்சம் காளான் வந்து இருந்தது ஃப்ரிட்ஜில். சரி, கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணேன்னா மஞ்சத்தூள் பாருங்கள், இந்த மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அப்புறமேனா பாருங்கள், இது வந்து நான் ஒரு டப்பா பூரா நான் விளக்கு போட்டிருக்கேன். அடுத்தது மிளகாய் பொடி போடணும். இப்போ வந்து நான் மிளகாய் பொடியும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோ. ரொம்ப போட வேண்டாம், தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இது வந்து நல்லா வந்து கிரேவி ஆகணும். இந்த வெங்காயமும் இந்த பூண்டு போட சொன்ன மறந்துட்டேன். வெங்காயம், பூண்டு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு எல்லாம் போட்டு நல்லா அந்த கிரேவி மாதிரி வரணும். வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த காளானை போட்டுருங்க. இந்த காளான் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த காளான் என்ன இப்படி மண்ணா இருந்ததுங்க. அப்பா 5 வாட்டி கழுவுனேங்க பாருங்க. இப்பவும் பாருங்க, அப்படியே 5 வாட்டி கழுவி இந்த கருப்பா இருக்கு பாருங்க. இது சூப்பரா கழுவி இருக்கேன் பாருங்க. சரி, இதுல வந்து நம்ம போட்டுடலாம். போட்டேன்னா இருங்க, அப்ப நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். இப்ப வந்து பாருங்க, காளான் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு நல்லா பொங்கணும். கிரேவி வர வரைக்கும் பொங்குனா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கும். சரி, இது ஆகட்டும். உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் காட்டுறேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆயினா பாருங்க, அந்த கிரேவி மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இங்க பாருங்க, கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்குங்க. அதாவது நான் பிரியாணி பவுட்ரு, அந்த மல்லி பவுட்ரு, இந்த சில பவுட்ருலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் போடவே இல்லை. தக்காளி சாஸு, சோயா சாஸ் எதுவுமே நான் போடலை. வெறும் வந்து மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, இது 2 தான் போட்டேன். அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, இதுதாங்க நான் போட்டேன் பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. நீங்களும் போட்டு பாருங்க. நீங்களும் சமைச்சு நீங்க எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சமைச்சிட்டு நல்லா இருக்கான்னு. நான் வேற வெரைட்டிஸ்னா நான் உங்களுக்கு சிம்பிளா நான் பண்ணி காட்டுறேன். சீக்கிரம் ஸ்கூலுக்குலாம் போகணும்னா அவங்களுக்குலாம் டக்கு டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். இதெல்லாம் இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, பூரிக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பணியாரம் பண்ணுறேன். அதாவது மாவு கொஞ்சம் தான் இருந்தது. சரி, என்ன பண்ணுறது, பணியாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணேன்னா, நான் வந்து சும்மா பணியாரம் பண்ணியிருக்கேன். இதை வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து தாளிச்சு கூட பண்ணலாம். கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம் போட்டால் தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இல்லாட்டி வரமிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சோன்னு. அப்புறம் கொஞ்சம் உப்பு நல்லா தாளிச்சு விட்டு எண்ணெயில இந்த மாவுல போட்டுட்டு நீங்க பணியாரம் பண்ணீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். இருங்க, நான் என்ன போட்டுருக்காங்க. சூப்பரா வந்து பாருங்க.
சூப்பராக வந்துச்சு. இதான் பாருங்க எவ்வளோ அழகாக வருது பாருங்க. நான் இதே வந்து இனிப்பு பணியாரம் கூட பண்ணுவேன். நான் அந்த இனிப்பு பணியாரம் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன், அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா சூப்பராக பண்ணிட்டோம். சூப்பராகிடுச்சுங்க. இது இங்கே தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு, அதெல்லாம் நல்லாயிருக்கும்.